ஒரு சின்ன கேள்வி. நீங்க தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறீங்க. மாசம் ஆனா சம்பளம் வாங்குறீங்க. இஎம்ஐ கட்டுறீங்க. ஆனா மாசம் முடிஞ்சதும் அக்கவுண்ட்ல மறுபடியும் கிட்டத்தட்ட 0. அடுத்த சம்பளத்துக்காக மறுபடியும் வெயிட் பண்றீங்க. இந்த சைக்கிள் உங்க லைஃப்ல கடந்த 5 வருஷமா, 10 வருஷமா, இல்ல 15 வருஷமா நடந்துகிட்டே இருக்கா? அப்படின்னா, நீங்க ஒரு மணி மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளிய வந்தவங்க தான் நேரத்தையும், பணத்தையும், வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு உழைப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா, அவங்க லைஃப்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. வெல்கம் டூ அவர் சேனல் மைண்ட் டூ மில்லியன். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மேட்ரிக்ஸ்னா என்ன? அதுக்குள்ள நாம எப்படி போய் மாட்றோம்? அண்ட் அதிலிருந்து வெளிய வர உதவப் போற 9 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் என்ன? அத பத்தி தான் இந்த வீடியோல பிராக்டிகலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மணி மேட்ரிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். இது ஏதோ சீக்ரெட் சொசைட்டி பின்னால இருந்து நடத்துற சதி எல்லாம் கிடையாது. இது நாமளே நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு லைஃப் பேட்டர்ன். ஸ்கூல், காலேஜ், ஜாப், சேலரி, இஎம்ஐ, ரிட்டயர்மென்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட சைக்கிள நாம எந்த கேள்வியும் கேட்காம காலங்காலமா அப்படியே ரிப்பீட் பண்றதுக்கு பேரு தான் மேட்ரிக்ஸ். நான் இந்த சிஸ்டம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இந்த சிஸ்டம் மட்டும் தான் வாழ்க்கை. இத விட்டா வேற வழியே இல்லன்னு நம்ம பிளைண்டா நம்புறோம் பார்த்தீங்களா? அங்க தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த 9 ஹேபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்டாப் டேக்கிங் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் ஃப்ரம் எவ்ரிஒன். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். மாசம் ரூ. 25,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ல காசு போடலான்னு அட்வைஸ் குடுக்கலாம். ஆனா அவரால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அடையணும்னு சொல்லிக் குடுக்க முடியாது. அட்வைஸ யார்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். நமக்கு அட்வைஸ் தேவைப்படும்போது, ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறது தான் சிறந்ததா இருக்கும். ஏன்னா, நாம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற தப்ப, அவங்க இதுக்கு முன்னாடியே பண்ணி, சரி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த அட்வைஸ் எடுத்துக்கும்போது, நம்மளோட டைம் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கண்டிப்பா குறையும். நம்பர் 2 ஃபைண்ட் யுவர் பர்ப்பஸ். நீங்க என்னவாக போறீங்கங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டுல உங்க ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. மக்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல சக்சஸ் அடையணும்னா, அதோட ரிசல்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, நாம போடுற எஃபோர்ட்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரிசல்ட் தானா சரியாகும். உங்க பர்ப்பஸ் என்னன்னு தெரிஞ்சு, அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவே உங்களோட அடையாளமா மாறும். நீங்க தொடர்ந்து வேல்யூ கிரியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பணம் வர்ற வாய்ப்பும், வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்பர் 3 பில்ட் ஹை இன்கம் ஸ்கில்ஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வெறும் டிகிரி மட்டும் போதாது. கம்யூனிகேஷன், சேல்ஸ், டெக்னாலஜி, ஏஐ இந்த மாதிரி ஹை இன்கம் ஸ்கில்ஸ் மட்டும்தான் உங்களோட வருமானத்த பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிகிரி உங்களுக்கு ஒரு வேலைய தான் வாங்கி தரும். ஆனா உங்க ஸ்கில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு லைஃப்ல பெரிய குரோத்தையே தரும். நம்பர் 4 இன்வெஸ்ட் இன் யுவர்செல்ஃப். நம்ம மக்கள் ரூ. 20,000க்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா, அவங்க லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு எஜுகேஷனல் கோர்ஸையோ, அல்லது ஒரு புக்கையோ ரூ. 20,000க்கு வாங்க சொன்னா ரொம்ப தயங்குவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க சொந்த நாலேட்ஜுக்கு நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட்ல கிடைக்கிற ரிட்டர்ன உலகத்துல வேற எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் தர முடியாது. நம்பர் 5 டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். உங்ககிட்ட இப்போ ஒரு ரூ. 100 இருக்குன்னு வச்சுப்போம். இதிலிருந்து நீங்க ரூ. 1 முதலீடு பண்ணும்போது ரூ. 10 லாபம் கிடைக்குது. அப்படின்னா, நீங்க முதலீடு பண்ணக்கூடிய தொழில் எத்தன தடவ தோல்வி அடைஞ்சா உங்க ரூ. 100 காலியாகும்? 100 தடவ. கரெக்ட்டா? நீங்க ஒரு 50 தடவ தோல்வி அடைஞ்சா கூட ரூ. 50 லாஸ் ஆகும். ஆனா, ஒரு 5 தடவ சக்சஸ் ஆனா கூட அந்த ரூ. 50 உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இதத்தான் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். நீங்க 20லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு யோசிக்காம ரிஸ்க் எடுங்க. ஒரு விஷயத்த நீங்க ரிஸ்க் எடுத்து கத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல வெற்றி பெறணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அந்த தோல்வியில நீங்க கத்துக்கிட்ட விஷயம் 10, 15 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரிஸ்க். நம்பர் 4 டோன்ட் சேஸ் குயிக் ரிச்சஸ். மேட்ரிக்ஸ உடைக்கணும்னு சொன்னதும் எல்லாருக்கும் உடனே பணக்காரன் ஆவணுன்ற எண்ணம் வரும். ஓவர் நைட்ல எல்லாம் பணக்காரன் ஆகவே முடியாது. பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல சரியான பிளான் இருக்கணும். அந்த பிளான செயல்படுத்தினதுக்கு அப்புறமா சரியான சிஸ்டம் இருக்கணும். இப்படி பண்ணாதான் ஒரு 5லிருந்து 10 வருஷத்துக்குள்ள கிராஜுவலா நம்ம பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு பதிலா கிரிப்டோ, ட்ரேடிங்,
21 டேஸ்ல பணம் டபுள் ஆகுது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பக்கம் போனீங்கன்னா, இது எல்லாமே ஆரம்பத்துல ஒரு ஈஸியான ஷார்ட்கட் மாதிரி தெரியும். ஆனா எழுதி வச்சுக்கோங்க, லாங் டெர்ம் வெல்த்துக்கு உலகத்துல எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. நம்பர் 7 மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஒரே ஒரு சம்பளத்த, அதாவது சிங்கிள் சேலரிய மட்டும் நம்பி வாழ்றவங்களுக்கு, அந்த வேல போனா அவங்களோட மொத்த இன்கமும் குளோஸ் ஆயிரும். அதனால உங்க மெயின் சேலரி கூடவே ஃப்ரீலான்சிங், பிசினஸ், இன்வெஸ்ட்மென்ட், ரென்ட்ன்னு மெதுவா உங்க மல்டிபிள் இன்கம் சோர்ஸஸ உருவாக்க இப்பவே பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்க சம்பளம் ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் உங்க இன்கம்னா, ஜாப் போச்சுன்னா உங்க இன்கமும் போச்சு. ஆனா அதுவே உங்களுக்கு YouTubeல இருந்து ஒரு 5,000, டிவிடெண்டா ஒரு 2,000, ஃப்ரீலான்சிங்ல ஒரு 10,000 இப்படி இருந்தா உங்க இன்கம் போனாலும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். நம்பர் 8 பையிங் அசெட்ஸ் பிஃபோர் லக்ஸரி. நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்து பணக்காரனாகும்போது ரொம்பவே ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்தவித முதலீடும் இல்லாம பணத்த தாறுமாறா செலவு பண்ணுவாங்க. சரியான மணி மேனேஜ்மென்ட் இல்லன்னா மறுபடியும் 0க்கு வர கூட சான்ஸ் இருக்கு. உதாரணமா, நடுத்தர குடும்பத்தில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ரூ. 1,00,00,000 கிடைச்சதுன்னா, பைக்கு, காரு, வீடுன்னு வாங்குவாங்க. அதுவே ஒரு பணக்கார நபருக்கு ரூ. 1,00,00,000 கிடைச்சதுன்னா, தங்கம் வாங்குவாரு, பங்குச் சந்தையில முதலீடு பண்ணுவாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவாரு. அவரு முதலீடு பண்ற ஒவ்வொரு பணமும் அவருக்கு இன்னும் அதிகமா பணத்த சம்பாதிச்சு கொடுக்கும். இவ்ளோ இல்லன்னா கூட, அந்த ரூ. 1,00,00,000 பணத்த ஒரு பேங்க்ல 7% இன்ட்ரெஸ்ட்ல எஃப்டி போட்டா கூட போதும். மாசத்துக்கு ரூ. 50,000 மேல அக்கவுண்ட்ல வந்து விழும். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 7,00,000 அதுவும் எந்தவித உழைப்பும் இல்லாம. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பணக்காரன் ஏன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறாங்கன்னு. நம்பர் 9 கிரியேட் சிஸ்டம்ஸ். பணக்காரங்க எப்பவுமே அவங்களோட நேரத்த மட்டும் வச்சு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன், டெலிகேஷன், டீம், டெக்னாலஜி இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு ஸ்கேல் பண்ணுவாங்க. நீங்க தூங்கும்போது கூட உங்க சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யணும். நான் சொன்ன இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரே நாள்ல யாரும் வெளிய வந்துர முடியாது. ஆனா, இப்ப பார்த்த இந்த 9 ஹேபிட்ஸ்ல ஏதாவது ஒரு ஹேபிட்ட மட்டும் நீங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணா கூட, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏழையா பிறந்தது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா, ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா வாழணுமா இல்லையான்றது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் செட்ட அப்கிரேட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர டிசைன் பண்ணுங்க. இது மைண்ட் டூ மில்லியன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.